ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு USA UK MTurk அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன். டிஸ்பிளேலையும் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தெரியுது. இந்த நம்பர் எப்படி தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டோட ரேட் என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்மக்கிட்ட ப்ராக்ஸியும் இருக்குது, RDPயும் இருக்குது. ஸோ எது வேணாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு மேற்கொண்டு தகவல் சொல்கிறேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ புது டாபிக் வந்து உள்ளே போகிறோம். என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸு. ஸோ மெடிக்கல் சயின்ஸை பற்றி நான் வந்து இது வரைக்கும் வீடியோ போட்டதே கிடையாது. இது ஒரு டெக்னாலஜி சம்மந்தமானதாக இருக்குது. நியூ டெக்னாலஜி வந்து வந்திருக்கு. ஸோ அந்த நியூ டெக்னாலஜி வந்து மேக்ஸிமம் யாரும் இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. புதுசாக இப்போ வந்திருக்கிறது தான். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது டெக்ஃபேர் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இப்போ வந்து ஃபுல்லாக என்ன டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெடிக்கல் டெக்னாலஜி. மனுஷ உடம்பில் இருக்கிற இதய தசையை போலவே செயல்படக்கூடிய டிஷ்யூவை லேபரட்டரியில் உருவாக்கி அதையும் க்ரீன் அப் ஹியூமன் ஹார்ட்டுக்கு நெருக்கமாக மேச்சர் பண்ண முடியுமா அப்படின்னு ரிசர்ச் வந்து பல வருடங்களாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ரிசர்ச்சில் இப்போது ஜப்பானை சேர்ந்த RIKEN, அப்புறம் கியோட்டோ யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோ, கான்சாய் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற நிறுவனங்கள் வந்து இணைஞ்சி ஒரு புதிய மெத்தடை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, iPS செல்ஸில் இருந்து உருவாக்கப்பட்ட ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் மசில் டிஷ்யூக்கு ஒரு விதமான ப்ரெஷர் ட்ரைனிங் கொடுத்து அதை இன்னும் மேச்சராக மாற்றிருக்காங்க. அதாவது நம்ம ஜிம்முக்கு போய் மசிலுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி, ஓகேங்களா, இதய தசைக்கும் ஒரு விதமான ட்ரைனிங் கொடுக்கும். இதை கேட்ட உடனே இதயத்துக்கு ப்ரெஷர் கொடுத்தா இப்படி மேச்சராகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். அதுதான் அந்த ரிசர்ச்சில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டு. முதல்ல iPS செல்லை பற்றி சின்னதாக புரிஞ்சுக்கலாம். iPS செல் அப்படிங்கிறது சாதாரண மனுஷ செல்லை வந்து திரும்பவும் ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் அதில் பல்வேறு வகையான செல்ஸ்க்கு வந்து உருவாக்கக்கூடிய செல்ஸ். இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஹார்ட் மசில் செல்ஸை வந்து உருவாக்க முடியும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இருக்குது. லேபரட்டரியில் உருவாக்கப்படுற iPS செல் டெலிவர்டு கார்டியோமெட்ரிக்ஸ் உண்மையான அடல்ட்ஸ் ஹார்ட் செல்ஸை வந்து மாதிரி ஒரு முழுமையாக மேச்சராக இருக்காது. அது இன்னும் வந்து இம்மேச்சராக இல்லாட்டி ஃபேட்டல் ஹார்ட் செல்ஸ்க்கு ஒத்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து காட்டுது. இதனால் ரிசர்ச்க்கோ ரீஜெனரேட்டிவ் மெடிசின்க்கோ இதை பற்றி இன்னும் ஃபங்க்ஷனலாக மேச்சர் பண்ணுறது ரொம்ப முக்கியம், கஷ்டம்தான். அதற்காக தான் இந்த ப்ரெஷர் ட்ரைனிங் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்ச்சர்ஸ் முதல்ல ஹியூமன் iPS செல்லில் இருந்து 3 டைமென்ஷனல் ஆர்டிஃபிஷியல் மயோகார்டியல் டிஷ்யூஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து ECT, அதாவது என்ஜினியர்டு கார்டியாக் டிஷ்யூன்னு குறிப்பிட்றாங்க. இந்த டிஷ்யூவை சுமார் 2 வாரம் கல்ச்சர் பண்ணியதுக்கப்புறம் குறிப்பிட்ட ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா? 50 கிலோ பாஸ்கல். அதுவும் ஒரு தடவை மட்டும் இல்லைங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். அப்படி தொடர்ந்து 3 நாளைக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து இந்த ப்ரெஷர் நார்மலாக கல்ச்சர் கண்டிஷனில் இருக்கிற ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரை விட சுமார் 1000 முதல் 2500 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடியில் சொல்லப்படுது. ஸோ இப்போ முக்கியமான கேள்வி, இந்த ப்ரெஷர் ட்ரைனிங்க்கு பிறகு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் டிஷ்யூவில் உண்மையிலேயே என்ன மாற்றம் நடந்துச்சு? அதுதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ரிசர்ச்சர்ஸ் அப்சர்வ் பண்ணினதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் மசில்ஸ் செல்ஸில் வந்து குறிப்பிட்ட டைரெக்ஷனில் அலைனா ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிது. அதாவது செல்ஸ் ரேண்டமாக இல்லாமல் ஹார்ட் மசிலுக்கு தேவையான ஒரு ஆர்கனைஸ்டு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு முக்கியமான மிட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறத அளவு வந்து அதிகரிச்சிருக்கு. ஆக்சிஜன் கன்சம்ஷன் அப்புறம் ATP ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதெல்லாம் ஒரு செல் அதிகம் மேச்சர் ஆகிறதுக்கான முக்கியமான சயின்ஸ். மேலும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஹார்ட் ரேட் அதிகரிக்கும் போது கான்ட்ராக்ஷன் ஸ்ட்ரென்த்தும் அதிகரிக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து பாசிட்டிவ் ஃபோர்ஸ் ஃப்ரீக்வன்சி ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க. இது அடல்ட் மைட்டோசில்ஸ் அப்படிங்கிறதுல காணப்படுற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் டிஷ்யூஸை வந்து
ஒரு இம்மேச்சர் ஹார்ட் செல்லில் இருந்து அடல்ட் ஹார்ட் செல்லுக்கு இன்னும் நெருக்கமாக பிஹேவியரை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதையும் விட இன்னொரு முக்கியமான டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் செல் RNA சீக்வன்சிங்ஸ் அனலைசஸ். இது மேஜர் கார்டியோ மைக்கோசிட்டிஸ்க்கு கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கிற ஜீன் குரூப்ஸுக்கு அதிகமாக எக்ஸ்பிரஸ் ஆகிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் இம்மேச்சர் கார்டியோ மயோசிட்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கிற ஜீன் குரூப்ஸு குறைஞ்சிருக்கு. அதாவது ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் மட்டும் இல்லாமல் செல் லெவல்லையே மேச்சுரேஷன் நடந்ததுக்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. இங்கே இன்னொரு சர்ப்ரைசிங் விஷயமும் ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் டிஷ்யூவில் வாஸ்குலர் எண்டோத்தியலியல் செல்ஸ் இல்லாத மாதிரி இருந்தப்போ ப்ரெஷர் ட்ரைனிங்க்கு மேச்சுரேஷன் எஃபெக்ட் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ப்ரெஷரை சென்ஸ் பண்ணி அந்த சிக்னலை ஹார்ட் டிஷ்யூ முழுசும் மேச்சுரேஷனுக்கு உதவும் வகையில் செயல்படுத்துவதில் வாஸ்குலர் எண்டோத்திலியல் செல்ஸ் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹார்ட் மசில் செல்ஸ் மட்டும் தனியாக வேலை செய்யலை, அதோட என்விரான்மெண்ட்டும் முக்கியம். இதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டால், நம்ம உடம்புல ஒரு மசில் டெவலப் ஆகிறதுக்கு மசில் மட்டும் போதாது, பாடி சப்ளை, ஆக்சிஜன், சரௌண்டிங் என்விரான்மெண்ட்ஸு, மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு, இப்படி பல விஷயங்கள் சேர்ந்து தான் ப்ராப்பர் டெவலப்மெண்ட் நடக்கும். அதே மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் டிஷ்யூவையும் லேபரட்டரிக்குள்ளார உருவாக்கினாலே போதும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு சரியான பயாலஜிக்கல் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ரிசர்ச் காட்டுது. அடுத்ததாக ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ப்ரெஷர் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு வாஸ்குலர் நெட்வொர்க் இன்ஃபர்மேஷனை ப்ரொமோட் பண்ணுற ஃப்ளூயிட் கல்ச்சர் ப்ராசஸையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் அந்த ECG இன்னும் அட்வான்ஸ் மேச்சுரேஷன் ஸ்டேட்டுக்கு போச்சு. அதுக்கப்புறம் அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட்டும் நடத்தப்பட்டுச்சு. மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், அதாவது ஹார்ட் அட்டாக் மாதிரி கண்டிஷன் உருவாக்கப்பட்ட ரேட்ஸில் இந்த மேச்சர்டு டிஷ்யூவை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு 4 வாரங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன் ஃப்ராக்சர் அதிகரித்தும் ஓவரால் கார்டியாக் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆனதும் அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. மேலும் மனுஷங்களில் இருந்து உருவாக்கப்பட்ட மயோகார்டியல் டிஷ்யூ அங்கே சர்வைவ் ஆகி புதிய மயோகார்டியல் லேயர் ஃபார்மேஷனுக்கு காணப்பட்டதாக ரிப்போர்ட் சொல்லுது. இது ஒரு முக்கியமான ரிசல்ட் தான். ஆனால் தெளிவாக இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும். இப்போவே மனுஷங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு இந்த ரிசர்ச் சொல்லலை. இது இன்னும் ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்கிற டெக்னாலஜியாக இருக்குது. ரிசர்ச்சர்ஸ் அடுத்த கட்டமாக ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் மசில் டிஷ்யூன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணவும், அதுக்குள்ள நல்ல வாஸ்குலர் நெட்வொர்க் உருவாக்குற டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணவும், பெரிய அனிமல்ஸில் எஃபிசியன்சி அப்புறம் சேஃப்டி டெஸ்டிங் நடத்தவும் திட்டமிட்டிருக்காங்க. மேலும் இந்த டெக்னாலஜியை ட்ரக் டிஸ்கவரி ரிசர்ச்சில் இன்னும் சில வருடங்களுக்கு பயன்படுத்தும் நோக்கமும் இருக்குது. ரீஜெனரேட்டிவ் மெடிசின்ஸில் கிளினிக்கல் அப்ளிகேஷன்ஸுக்கு சுமார் 5-10 வருஷத்துக்கு காலக்கெடுவை நோக்கி ரிசர்ச் அப்புறம் டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் குறிப்பிடுது. அப்படின்னா ஃப்யூச்சரில் இதனால் என்ன பெனிஃபிட் கிடைக்கலாம்? முதல்ல டேமேஜ்டு ஹார்ட் டிஷ்யூவை ரிப்பேர் பண்ண ரீஜெனரேட்டிவ் மெடிசினில் இது உதவக்கூடும். அடுத்தது புதிய மெடிசின்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் அக்யூரேட்டான ஹியூமன் லைக் ஹார்ட் டிஷ்யூ மாடல்ஸ் கிடைக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிசீஸ் ரிசர்ச்சுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதுதான் இந்த ரிசர்ச்சை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுது. ஸோ இது வரைக்கும் லேபரட்டரியில் உருவாக்கப்பட்ட ஹார்ட் செல்ஸ் உண்மையான அடல்ட்ஸ் ஹார்ட் செல்ஸுக்கு முழுமையான ஈக்குவலாக இருக்காது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஆனால் இப்போது ரிசர்ச்சர்ஸ் ஒரு புதிய ஐடியாவை காட்டியிருக்காங்க. அதாவது செல்ஸை உருவாக்குவது மட்டும் போதாது, அவற்றுக்குள் ப்ராப்பர் மெக்கானிக்கல் ட்ரைனிங் கொடுத்து மேச்சர் பண்ணலாம். இந்த கான்செப்ட் ஃபியூச்சர் ரீஜெனரேட்டிவ் மெடிசனில் ரொம்ப பெரிய இம்பேக்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஒரு சைடில் ஸ்டெம் செல் டெக்னாலஜி, இன்னொரு சைடில் டிஷ்யூ என்ஜினியரிங், அதோட மெக்கானிக்கல் ஸ்டிமுலேஷன், இதெல்லாம் கம்பைன் ஆகும்போது ஃப்யூச்சரில் டேமேஜ் ஹார்ட்டை ரிப்பேர் பண்ணுற ட்ரீட்மெண்ட் மெத்தட் இன்னும் அட்வான்ஸுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சக்ஸஸ்ஃபுல் கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட்டை மாறுறதுக்கு இன்னும் பல டெஸ்ட்டு, சேஃப்டி ஸ்டடீஸு, அனிமல் ஸ்டடீஸு, அப்புறம் மனுஷங்களோட கிளினிக்கல் ட்ரையல்ஸு தேவைப்படும். அதனால் இதை ஒரு மருத்துவ புரட்சி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் ரீஜெனரேட்டிவ் மெடிசின்ஸ்க்கு ஒரு முக்கியமான ரிசர்ச் மைல்ஸ்டோன்னு பார்க்குறது தான் சரியானது. நண்பர்களே, ப்ரெஷர் கொடுத்து ஹார்ட் செல்ஸை மேச்சர் பண்ணுற கான்செப்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த டெக்னாலஜி ஃப்யூச்சரில் மனுஷங்களுடைய டேமேஜ் ஹார்ட்டை ரிப்பேர் பண்ண உதவும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்புறம் மெடிக்கல் ரிசர்ச் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி நியூஸில் நம்ம வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.